மரணமே உன் கூறுங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று இயேசு ஜெயிச்சதுனால அவர் சொன்ன அந்த வசனங்களை அன்னைக்கு பார்த்தோம். அப்ப முதலாவது கடைசி சத்துரு தான் மரணம். அதுக்கு முன்பாக வர வேண்டிய சத்துரு அப்படின்னா அதுக்கு முன்பாக நிறைய சத்துருக்களை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பார்த்தோம். அதுல இயேசு முதலாவது ஜெயிச்ச சத்துரு யாரு? பசி. வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சத்துருவை ஜெயிக்கும்படியாய் கர்த்தர் நம்முடைய கல்லுகளை அப்பமாய் மாற்றும்படியாய் அங்கே சத்துரு சொல்றான். உடனே அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி வசனத்தின் மூலமாக அங்கே ஜெயித்தார். அல்லேலூயா. அப்ப மனுஷன் அவருக்கு மாத்திரம் இல்ல, எல்லா ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு என்ன வந்தது? பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு, அதாவது சோதனைகளே ஸ்டார்ட் ஆச்சு. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தினாலே எப்ப ஞானஸ்தானம் எடுத்து வர்றோமோ அதுக்கப்புறம் தான் ஆவிக்குரிய ஜீவிதம் வாழ்வதற்கு நாம் தீர்மானிக்கும் போது, பாவத்தை எதிர்த்து ஜீவிதம் பண்ண நாம் தீர்மானிக்கும் போது சத்துரு சில போராட்டங்களை கொண்டு வருவான். நாம் அதில் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதாவது நிறைய காரியத்தை சிந்திச்சு நம்ம எல்லாம் கோவப்பட்ட வீட்டில் அதுக்கு தான் நம்ம போன வரை அன்னைக்கே பார்த்தோம். என்னது? நிறைய பிரச்சனை சாப்பாட்டு விஷயத்துல. அவர் உப்பு இல்லை, என்னது காரம் இல்லை, சரியாக சமைக்கல, குழஞ்சு போயிருச்சு அல்லது வெந்து போயிருச்சு அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணுவோம்? நிறைய பிரச்சனைகளை, இந்த சரீரத்தினுடைய இச்சைகளை நாம் அந்த அடக்க ஆரம்பிக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அப்படித்தானே? இயேசு அதுதான் அந்த சாப்பாட்டு விஷயத்துல ஜெயிச்சார். அதே போல நாமும் இந்த மாம்சத்தின் இச்சையா இருக்கக்கூடிய, ஆசையா இருக்கக்கூடிய சாப்பாட்டு விஷயத்துல கண்ட்ரோல் பண்ணும்படியாக நாம இது பண்ணணும். அதுலதான் ஏன்னா அன்னைக்கு ஏசாவும் அப்படித்தானே கூழுக்கு ஆசைப்பட்டு தானே தன் என்ன விட்டுட்டான்? சிரேஷ்ட புத்திர பாகத்தை எழுந்து விட்டான். அப்ப சின்ன ஒரு சாப்பாடு அவனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை, அவனுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்கு இழந்து போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சரீர அந்த ஆசைகளை கட்டுப்படுத்தாம சரீரத்தின் ஒரு நேர கூழுக்காக தன் தேவன் வைத்திருக்கிற அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணிட்டான்? ஏசா இழந்து போய்விட்டான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆவிக்குரிய காரியம் அடிக்கடி நீங்க வீட்டுல பிரச்சனை வருது அப்படின்னா சமாதான குறைவு வந்துடும். ஒரு நேரம் இந்த உப்பு கம்மியாச்சுங்கிறதுக்காக வீட்டுல 4 நாள் 5 நாள் சண்டை ஓடிட்டு இருக்கும். இதனால என்ன ஆகிரும்? வீட்டுல சமாதானம் இருக்காது. அப்ப இந்த ஆவிக்குரிய மேன்மையான காரியத்தை நாம அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு சரீரத்தில் வரக்கூடிய முதலாவது பிரச்சனையை இயேசு மேற்கொண்டால் நாமளும் மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது என்னது? நீ தாழக்குதியும் தூதர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொன்னோம். அப்படிதானே? என்ன பண்ணணும்? அனுதினமும் அவர் சட்டைக்குள்ள போனா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. 91வது சங்கீதத்தில் வச்சு வாசிச்சோம்ல, 91வது சங்கீதத்தில் வாசிச்சோம். அவர் சட்டைக்குள்ள போனீங்கன்னா அவர் உங்களுக்கு கால்கள் பாதங்கள் கல்லில் இடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய வேதத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வார் என்கிற சத்திய சோதனைக்கு நேராக அந்த வசனங்களை வாசிச்சோம். மூன்றாவது என்ன வாசிச்சாரு? என்ன இது கொண்டாரு? உலகத்தின் எல்லாவற்றையும் காண்பித்து, நீங்க என்னை தாழ பணிந்து கொண்டால் இதெல்லாம் உங்களுக்கு தருவேன். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை காண்பித்து தேவனை விட்டு பிரிக்கிறதான காரியத்தை அந்த நாளிலே அவன் செய்கிறதை பார்க்க அதுலயும் கர்த்தர் ஜெயிச்சார். நாம அந்த மாதிரி காரியத்திலையும் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது உலகத்தின், இதை நான் கொஞ்சம் கூடி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக தேவனை இழக்க முடியுமா, இழக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தேவனுக்காக நீங்க எதையும் இழக்கிறதுக்கு ரெடியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் காரியம் எல்லாம் எங்க வரும் அப்படின்னா 2-3 காரியத்தை நிமித்தமா தான் அங்க வருது. அதனால நம்முடைய ஆசையா இருக்கக்கூடிய மூன்றாவது நம்ம ஜெயிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இந்த சரீரத்தை இந்த ஆசைகளில் ஜெயிக்க வேண்டும். என்னது? உலகத்தின் மேல் இருக்கிற ஆசைகள், உலகத்தின் பொருட்கள் மேல் இருக்கிற ஆசைகள், பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனை என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த பொருளாசையில நாம் கொஞ்சம் தேறின பிள்ளைகளாய் மாறாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில சத்துருவை ஜெயிக்கவே முடியாது. இந்த நிறைய பேருக்கு நிறைய ஆசைகளை விட்டுடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உலகத்தை சொல்லுவாங்க என்னது? 3 ஆசை: பெண்ணாசை, பொன்னாசை, மண்ணாசை அப்படிம்பாங்க. அப்படித்தானே? இந்த ஆசைகள் இந்த சரீரத்தை மனுஷனுக்கு எப்படி திருத்தி, அந்த மனுஷன் மூச்சு அடங்குச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா இருக்குத எல்லாத்தையும் எனக்கு வேணுங்கிற அந்த கட்டுப்பாட்டுல சரீரத்தின் ஆசைகளை நம்ம ஒவ்வொன்றா என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதுல மூன்றாவது ஒரு ஆசையை தேவன் ஜெயிச்சாரு. அதே போல உலகத்தின் ஆசைகள். இன்னைக்கு பாருங்க, நம்ம நேரம் போறதுக்கு நேரமே தெரியாது. என்னது? டிவி பார்த்துட்டு வச்சுங்களேன், மொபைல் எடுத்துட்டு வச்சுங்களேன், என்னாச்சு? பார்த்துட்டே இருப்போம், தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த நேரம் போறதே தெரியாது. இது என்னது? ஒரு வேலையும் நடக்காது. வீட்டிலையும் ஒரு வேலையும் நடக்காது,
நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றமும் நடந்திருக்காது. மொபைலை பார்த்து 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 இது ஒரு சரீரத்தின் ஒரு ஆசை. பார்த்து ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. அங்கே அவங்க போடுற ட்ரெஸ்ஸை பார்த்தோ, அவங்க நடந்துக்கிற இதை பார்த்தோ ஒன்றுமே ஒரு மனுஷனுக்கும் உங்கள் வீட்டுக்கு என்ன 5 ரூபா கிடைக்குதா? ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் போகிற டைம் தான் வேஸ்ட்டு. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேஸ்ட்டு, உங்களுடைய சரீர பூமிக்குரிய வாழ்க்கைக்கும் வேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இச்சைகளை நம்ம என்ன பண்ணணும்? கட்டுப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. எதனால தான் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய சிந்தையை நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் உலகத்துக்குரிய வேஷத்தை தரித்து கொண்டு உலகத்தின் அந்த அவங்க காண்பிக்கிறத எல்லாம் என்ன பண்றாங்க? பிரதிபலிக்கிறதுக்காக தன் உடையில, நடையில, பாவனையில, நம்முடைய எல்லாவற்றிலும் அதை செலுத்துகிறதை பார்க்கிறோம். உலகத்தின் பொருட்கள் மேல ஆசை. உலகத்துல ஒருத்த முடி வெட்டிட்டான், அது மாதிரியே நானும் வெட்டுவேன் சொல்லி போட்டு அவன் அழகா இருப்பான், நல்லா ஹைட்டா இருப்பான், வெயிட்டா இருப்பான். இது ஒல்லியா இருக்கு, இது வச்சுட்டு நடக்கும். என்னது? இப்படித்தான் நம்முடைய ஆசைகளை, நம்முடைய இச்சைகளை நம்ம சரீரத்தில் வெளிப்படுத்துகிறோம். இதை நாம கட்டுப்படுத்த வேண்டும். உலகம் போன்ற வேஷத்தின்படியாய் வாழ்வதற்கல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. உலகம் காண்பிக்கிற மாதிரியின்படியாகவே பின்பற்ற வேண்டிய வாழ்க்கையல்ல நம்முடைய வாழ்க்கை. நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியவர்கள். அல்லேலூயா. நமக்கு மாடல் எல்லாம் எங்கிருந்து வருது? பரலோகம் டைப் பண்ணி கொடுத்துருச்சு. பரலோகம் என்ன பண்ணுச்சு? புக்கில் எழுதி கொடுத்துச்சு. நீங்க இதை வாசிச்சு இதைத்தான் கடைபிடிக்கணுமே ஒழிய இன்னைக்கு இந்த ஃபேஷன் வரும், நாளைக்கு அந்த ஃபேஷன் வரும், இதெல்லாம் கடைபிடிக்கிறவர்களுக்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக. அல்லேலூயா. அதனால நம்முடைய இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிசினஸ்க்கெல்லாம் தெரிந்து கொள்றோம்ல, இவங்க பார்த்தீங்கன்னா ஆவிக்குறிகள் இருக்க மாட்டாங்க. உடனே ஆவிக்குறிகள் இல்லாதவங்களும் தெரிந்து கொண்டு பிசினஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்லை, பண்ணுங்க. ஆனால் உங்களுடைய அந்த தேவனை குறித்த வைராக்கியத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய காரியத்தில் வாங்க நம்ம சேர்ந்து போவோம், சேர்ந்து அங்கே போவோம், இங்கே அதுக்கெல்லாம் நிறைய பேர் பார்ட்டி கூப்பிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? சினிமாவுக்கு கூப்பிடுவாங்க. வாங்க நம்ம போய் ஒரு பக்கம் போய் பேசிட்டு வரலாம், பார்ல போனதான் பேச முடியும்பாங்க. அந்த மாதிரி சில காரியத்தை நீங்க யாரு கூட வேணா என்ன பார்ட்னர் வந்துக்கலாம். ஆனா ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையை காண்பிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமா இல்லையா என்பதை எந்த வேலை செய்தாலும் சரி, வேலைக்கு போறோம், வேலை கிடைக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க, வேலைனாலும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா என்று ஜெபம் பண்ணி நீங்க வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஜெபிக்கணும். ஒரு வேலை தொடங்கிறதுக்கு முன்னால, வீடு வாங்குறதுக்கு முன்னால, காரு வாங்குறதுக்கு முன்னால, படிக்கிறதுக்கு முன்னால, எல்லாவற்றிலும் இந்த உலகத்தின் மேல நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதற்கு முன்னால நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஜெபம் பண்ணி இருக்கணும். ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா, ஏன்னா அதான் பிதாவாகி தேவன் நோக்கி அடிக்கடி இயேசு ஜெபம் பண்ணுவார். அப்படித்தானே? ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுமானால், என்னுடைய விருப்பம் அல்ல உம்முடைய விருப்பம். அப்ப நான் அந்த தேவனுடைய விருப்பத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காய் வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், இப்போ வாங்குற பொருளா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் எல்லாவற்றிலும் தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கேட்கணும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதை நான் பண்ணலாமா வேண்டாமா? ஏன்னா உலகத்துல நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நாம் ஜெபத்தோடு இயேசு வாழ்ந்தது போல எல்லாவற்றிலும் என்ன பண்ணணும்? ஜெபித்து கர்த்தருடைய சமாதானத்துல, அதாவது கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொண்டு என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் செயல்பட வேண்டும். அதாவது இயேசு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார், என்னது? பிதாவே, இது நான் அவரிடத்துல இரவும் முழுவதும் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து என்ன பண்ணுவாரு? ஜெபம் பண்ணிட்டு வருவார். அந்த ஜெபம் தான். ஏன் நம்ம ஜெபம் பண்றோம் அப்படின்னா, ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னா, நாங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தெளிந்த புத்தி நமக்கு கொடுப்பார், சமாதானத்தின் பதில் நடத்துவார். ஒரு காரியத்துக்கு வேண்டி ஜெபம் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? இதுல போலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு காரியத்தை நமக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க ஜெபம் பண்ணா போதும். கர்த்தர் வேத வாசனைகளை கொண்டு வாசிப்பார். வாசிக்கும் போது என்ன பண்ணுவார்? நம்ம கூட பேசுவாடு, உணர்த்துவார். உணர்த்துவார்னா கண்டிப்பா உணர்த்துவார். நம்முடைய தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அதனால நாம் ஜெபம் பண்ணும்போது நாம அந்த காரியத்துல உண்மையாய் நம்ம ஜெபம் பண்ண கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம திருமண காரியத்துக்காக என்ன பண்ணுவோம்? தீர்மானம் எடுப்போம். அப்ப பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு தான் சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவாங்க, அப்படித்தானே? ஆனா உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை என்ன வரும்? அப்படியே தேவையில்லாத நபர்களோடு கூட சொல்லுவோம். நம்ம வசனம் சொல்லுவோம், அப்படியே அதெல்லாம் இல்லை, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்காக உலகத்தின் மேல ஆசை வச்சு செலக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க ஆண்டவருக்குரிய பிள்ளைகளா இருக்க மாட்டாங்க. இதுதான் உலகத்தின் மேல இருக்கிற ஆசை, இது தேவன் மேல இருக்கிற ஆசை அல்ல. அப்ப வாலிப பிள்ளைகளும் வாலிப பசங்களை யாரா இருந்தாலும் நாம ஏற்ற துணையை கர்த்தர் தான் கொடுப்பார். அதனால அதுக்கு முன்னாடி லவ் பண்ணலாமா கேட்டா லவ் பண்ணவே கூடாது. என்னை பொறுத்தவரை என்ன பண்ணக்கூடாது? ஏன்னா உங்களுக்கு உரியதை உங்களுக்கு என்ன வைத்திருப்பது அவரே. அதனால நீங்க ஜெபத்தோடு காத்திருங்க. ஏற்ற சமயம் வரும்போது ஏவாளை கர்த்தர் ஆதாம் இடத்தில் கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொண்டு வருவார். நாமளா போய் ஒரு ஆளை செலக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் உலகத்தின் மேல உங்களுடைய ஆசையை காண்பிக்கிறது.
கட்டுப்பாட்டை இழந்த பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. உங்களுடைய அலங்காரங்கள் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இல்லை என்பது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சாங்க கூடி அதையே திரும்ப திரும்ப பண்றோம் அப்படின்னா என்னது? இது உலகத்தின் ஆசை. அப்ப நம்ம ஒரு பெண்ணை விரும்புறோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமா இல்லையா என்பதை எப்படி நமக்கு தெரியும்? நீங்களா தீர்மானிக்கிறதா? அழகை பார்த்து, அவங்களுடைய உடையை பார்த்து, அவங்களுடைய நடையை பார்த்து நீங்களா செலக்ட் பண்ணீங்கன்னா தேவனுக்கு பிரியமா இல்லையான்னு எப்படி தெரியும்? அவருக்கு ஏற்ற காலங்களிலே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, அழகா ஆண்டவர் சொல்லுவார், நீங்க எந்த பெண்ணையும் இச்சையோடு பார்க்கறது மாத்திரம் இல்ல, பெண்களை தொடவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. ஸ்திரீகளை தொடாது இருக்கிறது மனுஷனுக்கு நல்ல. தொடவே கூடாது. இன்னைக்கு வர்ற மாடர்ன் ஃபேஷன் என்னது? தொட்டுட்டு தான், என்ன கட்டி பிடிச்சு தான் போறாங்க, கை கோத்து நடக்கிற காலேஜில். வேதத்துக்கு புறம்பான இந்த உலகத்தின் ஆசைகள் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7:1 வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 7:1 நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா. யாரு தொட்டு பேசக்கூடாது. சபையில இருக்கட்டும், வீட்டில் இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். மற்றவனெல்லாம் திரிவான், மற்றவனெல்லாம் அலங்கோலம் அடைவிப்பான். ஆனா நம்ம பிள்ளைகள், நம்ம ஆவிக்குரியவர்கள் என்ன பண்ணக்கூடாது? தொட்டு பேசக்கூடாது. ஸ்திரீகளை என்ன இந்த வேர்ல்டு என்னது? 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறீங்களா? நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆதி காலத்தில் இருக்கிறீங்களா? வேதம் சொல்லி இருக்குது. அது எந்த காலமா இருந்தாலும் சரி, வேதம் சொல்லிக்கிறது ஸ்திரீகளை தொடாமல் இருப்பது நல்லது. அல்லேலூயா. அதனால ஸ்திரீகளை நம்ம தொட்டு பேசுறது சச்சரம் தெரியும். யாராச்சும் பார்த்தோம் அவ்வளவுதான். அதாவது வாலிப பிள்ளைகளை வண்டியிலே ஏற்றி போறது நம்ம சொல்லியிருக்கிறோம், நிறைய சொல்லியிருக்கிறோம். நம்ம ஏன் நம்ம சொல்றோம்னா எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. நம்ம சபையில சொல்லக்கூடிய எல்லாவற்றுக்கும் சில காரணங்கள், சில மனசுக்கு வருத்தமா இருக்கும் சில பேருக்கு. அதை நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, வேதம் என்ன சொல்லுதோ அதை கற்றுக் கொடுக்கிற இடம் தான் சபை. அல்லேலூயா. ஸ்திரீகளை தொடாது இருப்பது, தொட்டு பேசுறது, இடிச்சிட்டு போறது, அதாவது என்ன பண்றது? எங்க போனாலும் அதை அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். ஸ்திரீகளை நீங்கள் தொடாது இருக்கும்படி, தொடாம இருக்கிறது மனுஷனுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் நல்லது, இல்லைன்னா மோசம். அவ்வளவுதான், நீங்க மோசம் போயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த உலகத்தின் ஆசை இன்னைக்கு கைகோர்த்து என்னமோ பிரைடல் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்காங்க. காலேஜ் போயிட்டு வரவங்க எல்லாம், பசங்க பொண்ணுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இடிச்சு தான் போறது. ஒன்னா எனக்கு தோல் மேல் கை போட்டு பேசுறது, என்ன பண்றது? அந்த எந்த மாதிரி காரியத்தை பண்ணக்கூடாது. வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகளை தொடாம. உலகத்தின் ஆசை, இது உலகத்தின் இச்சைகள், இந்த மாதிரி காரியத்தை நாம் என்ன பண்ணக்கூடாதான். அதாவது அதனால தான் இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் சொல்லலாம், நிறைய காரியங்கள் சொல்லலாம். அதனால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும்? தேவனை பிரியப்படுத்த நடந்து கொள்ள வேண்டும். அதான் உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சை, உலகத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறது, உலகத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்றது, உலகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் நடந்துகிறது. இங்க வரும்போது ஆவிக்குரிய வேஷத்தையும், வெளியே போகும்போது உலகத்துக்குரிய வேஷத்தையும் நீங்க தரித்துக் கொள்ளாதபடிக்கு கிறிஸ்துவுக்காக எங்கும் பிரதிபலிக்க நிற்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர் தான் இப்ப நிறைய ஒரு ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதே பசங்க பொண்ணுக்குள்ள என்ன பண்ணிடுறாங்க, சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க. நிறைய நம்ம உலகத்தில் இங்கே பார்க்குற சுழு சுத்தியே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அப்படி நடந்துட்டு இருக்குது. நாம உலகத்துக்குரியவர்கள் அல்ல. இதெல்லாம் உலகத்தான் பண்ணக்கூடிய வேஷங்கள். அவன் போடுற மாதிரியே நம்மளும் நடந்துக்க கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, கிறிஸ்துவின் உலகத்தின் மேலே ஆசை இல்லாதபடிக்கு தேவனை பிரியப்படுத்துவர்களாக வாழ வேண்டும். ரோமர் 8:5 வாசிக்கலாமே. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்ப நாம அப்படி சிந்திக்கிறோம், அப்படி செயல்படுறோம் அப்படின்னா நாம மாம்சத்துக்குரியவர்கள், ஜென்ம சரீரத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களோ அப்படி சிந்திக்க மாட்டாங்க, மாம்சத்துக்குரிய காரியத்தை சிந்திக்க மாட்டார்கள். அப்ப ஜென்ம சரீரத்துக்குள்ளவன் தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஞானஸ்தானம் பெற்று பாவத்துக்கு மரித்தவன் அப்படி சிந்திக்க மாட்டான். மரிக்காதவன் தான் அப்படிப்பட்ட காரியங்களை சிந்திப்பான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னா, ஜென்ம சரீரத்தின் ஆசைகளை, ஜென்ம சரீரத்தின் இச்சைகளை, ஜென்ம சரீரத்தின் காரியங்களை ஆவியானவர் துணையோடு கூட ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியானவர் அச்சாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது கிறிஸ்துவினாலே முத்தரிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதை குறித்து. அப்ப நாம ஏன் அந்த மாதிரி காரியத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார் அப்படின்னா, அந்த முத்திரை பரலோகத்துக்கு போனோம்னா இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது நாம் முத்தரிக்கப்படுகிறோம். இயேசுவினாலே என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு சீல் பண்ணப்பட்டிருக்கு. இவன் பரலோகத்துக்குரியவன், இவன் பூலோகத்துக்குரியதெல்லாம் என்ன பண்ண, அடக்கம் பண்ண, இந்த பரலோகத்துக்குரிய நல்ல குணங்களை அவன் வளர்த்திக் கொள்ள சபையிலே கர்த்தர் சேர்த்து விடுகிறார். அல்லேலூயா. எதுக்கு கர்த்தர் சபையில கொண்டு சேர்த்து வைக்கிறாரு?
என்னையும் பாரு என் அழகையும் பாரு நடக்கிறதுக்கா இல்ல, கத்தரை போல மாறும்படி சபையிலே நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சபை உங்களுக்கு சொல்றதெல்லாம் போதிக்கிறதெல்லாம் ஆவியில ஏற்றுக்கொண்டு மாம்சத்துக்குரிய இச்சைகளையும் மாம்சத்துக்குரிய காரியத்திலும் சிலுவை அறைந்து கொண்டு கிறிஸ்து என் முன்னே சிலுவை என் பின்னே என்று சொல்லி என்ன பண்ணோம், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே என்று சொல்லி கத்தரை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அந்த எபேசியர் அழகா அதை பத்தி போட்டிருக்கு. நீங்க வீட்டில் இருக்கும்போது வாசிச்சு பாருங்களேன். நம்ம மாம்சத்துல 12 வசனம் வாசிங்களா, எபேசியர் 1:12. நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக நமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. இது யாருடைய தீர்மானம்? இது பிதாவுடைய தீர்மானம். அல்லேலூயா. தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானம். இது மரலோகத்தில் இருக்கட்டும் பூலோகத்தில் இருக்கட்டும் பிதாவுடைய விருப்பம் தான் நிறைவேற்றணும். அதான் தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது சொல்லி கொடுத்தார்ல, பிதாவே பரலோகத்தில் செய்யப்படுது போல பூலோகத்தில் செய்யப்படணும். ஏன்? உங்களுக்கு விருப்பம் அல்ல, இது தேவனுடைய விருப்பம். தேவனுக்கு என்ன பிரியமோ அதைத்தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். குடும்பத்தின் தலைவர் சொல்றதானே குடும்பம் கேட்குது. ஏன்? போனா போக வேண்டாம், போக வேண்டாம். அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், போகாதரா சொன்னா என்ன பண்றோம்? பிள்ளை கேக்குதா? ஏன் கேக்குது? குடும்பத்தின் தலைவர். அதே போல பிதா சொல்றாரு, எனக்கு பிரியமானதை மாத்திரம் தான் நீங்க செய்ய வேண்டும். ஏன்னா அவர் சொல்றாரு, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு. அதுக்கு தான் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார் நம்மளை. எதுக்கு? நம்முடைய விருப்பத்தின்படியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு நாள் இயேசு நம்மை தெரிந்து கொண்டார், அவருடைய விருப்பத்தின்படியாய் வாழ்வதற்கு. யாருடைய விருப்பத்தின்படியாய்? பிதாவுடைய விருப்பத்தின்படியாய். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நடப்பதற்காக ஜெபம் பண்ண. ஆண்டவரே, நான் வேலைக்கு போறது உங்களுக்கு சித்தமா? ஆண்டவரே, ஒரு வீடு வாங்க போற உங்களுக்கு சித்தமா? ஏன்னா அவருடைய விருப்பத்தை தான் நம்ம நிறைவேற்ற வேண்டும். உங்களுக்கு காசு இருக்குது, பணம்ங்கிறதுக்காக எதையும் வாங்கக்கூடாது. இப்ப புரியுதா? ஆண்டவருடைய விருப்பத்தை ஏன் நம்ம நிறைவேற்றணும்னா அவருடைய விருப்பத்தின்படியாகத்தான் வானம் பூமி சகலமும் படைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் வந்தாரு. அதுக்கப்புறம் ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்தி அவர் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அப்ப நாம் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஜெபித்து என்ன பண்ணணும்? தீர்மானிக்க வேண்டும். அது திருமண காரியமா இருக்கலாம், வீடு பொருள் வாங்குறதா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம். நாம என்ன பண்ணணும்னு அவர் ஆதீனத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய இஷ்டத்தின்படியாகவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, இது தேவனுக்கு பிரியமான வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சமூகத்தில் காலையில் எழுந்து என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். வாழ்க்கையில நீங்க என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் துன்பங்கள் வருது, நன்மைகள் வருது, எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணுமா? ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் கொடுத்த நல்ல கணவனுக்காக, நல்ல மனைவிக்காக, நல்ல பிள்ளைகளுக்காக. ஐயோ என் கணவனால தான் இப்படி இருக்கிறேன், நீங்க அப்படி சொல்லவே செய்யாதீங்க. கர்த்தர் நல்லதை உங்க வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க மனைவி குறித்து நீங்க குற்றம் சொல்லாதீங்க, பிள்ளைகளை குறித்து நீங்க என்ன பண்ணுங்க? குற்றம் சொல்லாதீங்க. எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண என்ன ஆகும்? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அதை மேற்கொள்வதற்கான கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான கிருபை கொடுப்பார். கணவனை மனைவியை மாற்றுவதற்கான அந்த சுபாவத்தை மாற்றுவதற்கான, உடனே நீ தப்பா புரிஞ்சுக்க, அந்த கணவனை மாத்திடுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. கணவனுடைய சுபாவத்தை மாற்றுவதற்கான நிறைய பேர் அப்படி சிரிக்கிறாங்க. ஆஹா, இவ் ஸ்தோத்திரம் பண்ணனா என்ன பண்ணலாம், கணவன் மனைவி மாத்திடுவாரா? அப்படி கண்டிப்பா கிடைக்காது. உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு அது. அல்லேலூயா. அதனால கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, வேலைக்காக கொடுத்த எல்லாவற்றுக்காகவும் நீங்க ஸ்தோத்திரம் பண்ணதிலே தகும். நீங்க ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, கொடுத்த நல்ல ஆமா எல்லாவற்றுக்காக நன்றி என்று சொல்லி என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ண அவங்க சுபாவத்தை கர்த்தர் மாற்றுவார். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் வரணும். வந்து நீங்க ஜெபிக்கத்தான் அவருடைய சுபாவங்களை கர்த்தர் மாற்றுவார். உள்ளக்கு ஃபிட்டே ஆகாது, ஆனா கர்த்தர் ஃபிட் ஆக்குவார். ஏன்னா அவருக்கு தெரியும் எப்ப ஃபிட் ஆகணும் அப்படின்னு. நீங்க அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதுவுமே செயல்படக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சுதந்திரமானதாக மாற்றும்படியாகத்தான். ஏன்னா அங்க போய் நீங்க ஆளணும்னா இங்கேயே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்க வரணும்.
ஏன் கர்த்தர் சொல்றாரு இங்க நீ அதை போடாத, இதை பார்க்காத, அங்க செய்யாத, இங்க செய்யாத? ஏன் சொல்றாரு? நீங்க அங்க போய் என்ன பண்ணணுங்கிறத இங்கேயே நீங்க ட்ரெயின் பண்ணி கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உலகத்தின் பிள்ளைகள் அவங்களுடைய இஷ்டப்படி நடப்பாங்க. அது ஆடும் பாடும் ஓடும் எல்லாம் பண்ணும். ஆனா நீங்க எங்க பார்க்கணும், எங்க போகணும், எங்க வரணுங்கிறத தீர்மானிக்கிறது கர்த்தர். நீங்க ஜெபத்திலே நீங்க உறுதியாய் தரித்திருந்து தேவ சமூகத்தில் நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா தேவன் உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால அடுத்த ஒரு வசனத்தை கூடி வாசிக்கலாம். எபேசியர் 4:17 வாசிங்களேன். எபேசியர் 4:17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி, கர்த்தருக்குள் நான் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். இனி நீங்கள் நடவாதிருங்கள். அவன் பண்றான், இவன் பண்றான், அவன் உலகத்துல எல்லாம் நடக்குது, மற்ற சபையிலே நடக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தர் வேதத்துல என்ன சொல்லிக்கிறாரோ அதைத்தான் நம்ம நடத்தணும். அல்லேலூயா. அவங்கெல்லாம் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும்படியாக, தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக அவர்கள் தன்னுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் பிதாவின் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் நம்ம வாழ்க்கையில எந்த முடிவும் நம்முடைய முடிவல்ல, எந்த தீர்மானமும் நம்முடைய தீர்மானம் அல்ல, பிதாவின் தீர்மானத்துக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குத்தாங்க ஜெபம் பண்ணுங்கிறோம். ஏன் ஆண்டவரே உமக்கு விருப்பமான ஏன் கேட்கணும்? ஏன் நம்ம பணம் இருக்குது, காசு இருக்குது, வாங்கிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல, கர்த்தாவே உமக்கு இது பிரியமா இருந்தா அதனால தான் பிதா இயேசுவே சொல்றாரு, எனக்கு ஆண்டவரோட ரொம்ப விருப்பம் என்ன தெரியுமா? மரணப்பட்டு சாகக்கூடாது. பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இது என்னுடைய ஆசை அப்படின்னு இயேசு சொல்றாரு. இருந்தாலும் என்னுடைய விருப்பம் அல்ல, உமது விருப்பத்துக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். எனக்கு நிறைய ஆசை இருக்குங்க, எனக்கு நிறைய விருப்பங்கள் இருக்குங்க, எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் இருக்குங்க. என்னுடைய ஆசை அல்ல, பிதாவே உம்மது விருப்பம் என்னவோ அதை நிறைவேற்ற இந்த வாழ்க்கையில என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சில நேரங்களில் அவர் கஷ்டமா இருக்கும், வலி தாங்கி தாங்கணும், ஆனா அது பிதாவின் விருப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சுகமான சுமைன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா பிதாவை திருப்திப்படுத்துகிறோங்கிற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னு வச்சுங்களேன். சிலதை டிவி பார்க்கறத பரவாயில்ல ஆண்டவரை விட்டுறேன், சினிமா பார்க்கறத பரவாயில்ல ஆண்டவரை விட்டுறேன், இந்த பாவமா உமக்கு பிரியமில்ல ஆண்டவரை விட்டுறேன், இந்த பாவத்துக்கு அடிமையாய் போட்டு என்னுடைய எல்லா ஆண்டவருக்கு தெரியும் போயிட்டு ஆண்டவர் மன்னிப்பு கேட்கறது அல்ல. உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் நம் தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் போது அதை ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் வந்து உங்களுக்கு சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். வலதும் இடதும் சாயாதபடிக்கு நேர் வழியாய் தேவனுடைய விருப்பம் என்பதை என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவார். அவரின்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அவருடைய விருப்பம் யாரை குறித்து? நான் உங்களுக்கு போதித்ததை குறித்து நினைவூட்டுவார் என்று இயேசு சொல்லியிருக்கார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து பிதாவுடைய விருப்பத்தையும் இயேசுடைய விருப்பத்தையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த பூமியில செய்வதற்கான வழிகளை உருவாக்கி கொடுப்பார். சில நேரங்கள்ல பார்வைக்கு அது மோசமா இருக்கும், ஆனா தேவனுடைய விருப்பம் அதுனா கண்டிப்பா அதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். பின்னால நடக்க போறதெல்லாம் தெரியாது. நாம முன்னால அழகை பார்த்தோம், என்ன பண்றேன், உடைய பார்த்து நடையை பார்த்து செலக்ட் பண்ணிடுவோம். அது வந்து வாழ்க்கையில நான் பண்ணக்கூடிய காரியங்கள் இருக்குதே, தேவனை விட்டு தூர பிரித்து விடும். அல்லேலூயா. அதனால் மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். 19 கூடி வாசிக்கலாம். 19 கூடி அதிலேயே உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும். உணர்வில்லாதவர்களாய் அப்படின்னா நாம யாருங்கிற தெரியாம, நாம யாருங்கிற தெரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க? உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். யாருங்கிற உணர்வு, தேவன் பரிசுத்தம் உள்ளவங்கிற உணர்வு இல்லாம அசுத்தத்துக்கு நேராகவே மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே முன்னுரிமை கொடுத்து ஓடக்கூடாது. நம்மை கட்டுப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கொடுக்கணும். 19 கூடி வாசிக்கலாம், 21 கூடி வாசிக்கலாம். 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்கிறது. இயேசுவை எப்ப தரித்துக் கொள்கிறோம்? ஞானஸ்தானத்தில் தரித்துக் கொள்கிறோம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாகிய சிருஷ்டிக்கப்பட்ட புதிய தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது யாரு? இயேசு. அந்த இயேசுவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அன்னைக்கே வாசிச்சமல்ல, ஏன்னா இயேசுவை நாம கிறிஸ்துவில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெறும்போது கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். அந்த தேவனுடைய சாயலான சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, அப்படின்னா இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம இயேசுவை தரித்துக் கொண்டா
என்ன ஆகும் அப்படிங்கிறத ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:48 கூடி வாசிக்கலாமே. 1 கொரிந்தியர் 15:48. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஏன் நமக்குள்ள இந்த ஆசையெல்லாம் வருது அப்படின்னா, மண்ணானவன் இன்னும் இயேசுவை தரித்துக்கொள்ள, இயேசு ஞானஸ்தானம் மூலமாய் இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீங்கன்னா பாவத்தை வெறுக்கக்கூடிய தன்மை வரும், உலகத்தை எதிர்க்கக்கூடிய கிருபை நமக்கு கொடுப்பாரு. ஆனா நீங்க இயேசுவை தரித்து கொள்ளாம இன்னும் உலகத்தின் பிள்ளைகளாகவே இருந்தீங்கன்னா மண்ணானவனுக்குரிய சுபாவங்கள் உங்கள் சரீரத்தில் வெளிப்படும். இந்த பூமிக்குரிய சரீரத்தில் என்ன வெளிப்படும்? மண்ணானவனுக்குரிய குணங்கள் வெளிப்படும். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வாசிக்கலாம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்ட. உலகத்துல நம் ஞானஸ்தானம் மூலமா இயேசுவை நம்ம தரித்து கொண்டா நாம மண்ணுக்குரியவர்கள் அல்ல, விண்ணுக்குரியவர்கள். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரிய மேனியுடையவர்களாய் நம் மாறும்படி, வானத்துக்குரிய அந்த குணத்தை உடையவர்களை, அந்த குணத்தை உடைய பிள்ளைகளாய் மாறும்படி நாம மாற்றப்படுகிறோம். அல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில எதற்காய் கர்த்தர் நம்ம மண்ணானவருடைய சிந்தையோடு கூட நம்ம வாழ்வதற்கு அல்ல, விண்ணகருக்குரிய சிந்தையோடு கூட இந்த பூமியிலே காரியங்களை நடப்பிக்கும்படியாக. அதான் சொல்றேன், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நமக்கு சாப்பாடு வேணும், நமக்கு உடை வேணும், உணவு வேணும், வேலை வேணும், எல்லாருக்கும் தெரியும். அது ஆண்டவர் வேண்டாம் சொல்லவே இல்லை, நாளிலிருந்து இருந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க சொல்லவே இல்லை. முதலாவது தேவனுக்குரியவைகளை தேடுங்கள். உங்களுடைய எல்லாவற்றிலும் தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த ஆரம்பியுங்கள். உங்களுடைய வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், உங்களுடைய எல்லா ஆசையா இருக்கட்டும், எல்லாவற்றிலும் முதலாவது தேவனை பிரியப்படுத்துங்கள். அப்ப உங்களுக்கு பூமிக்கு தேவையானது எல்லாம் அவர் உங்க வாழ்க்கையில கொடுப்பார். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், உங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், எல்லாம் வேணும், அவருக்கு தெரியும். முதலாவது நீங்க யாரை பிரியப்படுத்தணுமா? தேவனை பிரியப்படுத்தினா தேவனை பிரதிபலிக்கலாம். அல்லேலூயா. தேவனை பிரியப்படுத்தினா, அவரை பிரியப்படுத்த அவர் நம்ம மூலமாக நம் வாழ்க்கையில பிரதிபலிப்பார். அல்லேலூயா. தேவனை முதல்ல பிரதிபலிக்கணும்னா நீங்க முதல்ல தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அவருக்கு என்ன விருப்பம், அவர் எங்க போனா இஷ்டப்படுவாரு, என்ன பண்ணனா, எதை பார்த்தா சந்தோஷப்படுவாரு, எதை நான் சாப்பிட்டோம், எதை நான் உடுத்தணும், எதை நான் உண்ணணும், எதை நான் போனோம் அப்படிங்கிற எல்லாம் தேவனுக்கு பிரியமான. பரலோகத்தில் என்ன விருப்பம் அவர் விருப்பம் வச்சிருக்காரோ அதையே நான் பூமியில செய்வதற்கு தம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனுஷனை நீங்க வளர்த்தி இந்த பூமிக்குரிய அந்த ஆவிக்குரிய மனுஷனை ஒடுக்கி, பூமிக்குரிய மனுஷனை ஒடுக்கி ஆவிக்குள்ளாய் நம்ம நடக்க, அந்த ஆவியின் பிள்ளைகளுக்கு, ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களுக்கு தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். அல்லேலூயா. அப்ப மனுஷனை பாருங்க, எல்லாரும் ஓடுற ஓட்டம். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு ஜோபம் பண்ணக்கூடிய நேரம் இல்லாம ஓடி 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 தன்னுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் நிறைவேற்றும்படியாக ஓடுறாங்க. என்னாச்சு, சாதிக்க முடியுதா? நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்றைக்கு அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எனக்கு தரக்கூடியவர் அவர். அன்றைக்கு உள்ள தேவையை நீங்க சந்திங்க, போக்கி வரவை நீங்க ஆசீர்வதிங்க. என் கையின் பிரயாசத்தை ஆண்டு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சட்டையின் மறைவுக்குள்ள நீங்க போயிட்டு நீங்க அவர்கிட்ட உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்கள் கால் பல்லில் இடராதபடிக்கு அவர் பாதுகாப்பார். அல்லேலூயா. ஜெபம்ங்கிறது ஒரு விளையாட்டு பொருள் அல்ல, இது தேவனை பிரியப்படுத்துகிற பொருள். இதுதான் நம்ம வாழ்க்கையிலே நம் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அல்லேலூயா. அதனால ஜெபத்தை நீங்கள் விட்டு விடாது இருங்கள். ஆமென். அல்லேலூயா. யோவான் 14:30 கூடி வாசிங்களேன். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்கு என்னிடத்தில் இயேசு அந்த சத்ருவால சோதிக்கப்படும் போது லாஸ்ட் சிலுவைக்கு முன்னால வரும்போது யூதாஸ் அதெல்லாம் கூட்டிட்டு வர்றான். யூதர்கள் எல்லாம் கூட்டிட்டு வரும்போது சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. பூமியில் இருக்கும் போதே கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயிக்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு, எல்லாவற்றையும் ஜெயித்தாச்சு. அதனால தான் உலகத்தின் அதிபதி எங்களுக்கு வர்றான். உலகத்துக்குரிய வேஷத்தை நான் தரித்துக் கொள்ளாதபடி வாழ தேவன் கிருபை தருவார். நமக்கு இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு நமக்கு கர்த்தர் கிருபை தருவார். மண்ணானவன் எப்படியோ மண்ணானவர்களும் அப்படியே என்று சொல்றதுக்கு அல்ல, விண்ணானவர் எப்படியோ விண்ணுக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே என்று சொல்லத்தக்கதா உலகத்தின் அதிபதி எடுத்து வர்றான். அவன்கிட்ட நான் தோற்று போகவே இல்லை, எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்து கடைசி சத்துரு மரணம் வர அதைத்தான் லாஸ்ட் ஜெயிக்க போறேன் அப்படின்னா எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயிக்க பண்ணினார். ஏன் நம்ம ஜெயிக்கணும்? ஏன் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம்? இல்ல, எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டோம்.
எடுத்துட்டு ஏன் நம்ம ஜெயிக்கணும்? ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். கொலேசியர் 3:1 வாசிக்கலாமா? ஒரு கொஞ்சம் வசனங்களை பார்த்துட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். கொலேசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் எப்ப எழுந்திருக்கிறோம்? ஞானஸ்தானம் எடுக்கும் போது கிறிஸ்துவோடு கூட நாம என்ன பண்றோம்? எழுந்திருக்கிறோம். அதாவது பாவத்துக்குரிய மனிதன் அடக்கம் பண்ணப்பட்டு தண்ணியில நம்ம ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம்? பாவத்தின் மனுஷனை அடக்கம் பண்ணுவதற்கு. பூமியில குழி தோண்டி மூடனா எழுந்துச்சு வரமாட்டான்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொன்னாரு? தண்ணீரை போட்டு அடக்கி நல்ல எழும்பும்படியாக என்ன பண்ணாரு? ஒரு ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம், இயேசுவை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாம் அந்த மாம்ச மனுஷனை பாவத்தை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக நாம் பூமியில தண்ணியில என்ன பண்றோம்? மூழ்கப்பட்டு கிறிஸ்து மரித்தது போலவே நாம் மரித்து அவர் எழுந்தது போலவே தப்புன்னு எடுத்துறணும். கொஞ்ச நேரம் வச்சிருந்தீங்கன்னா ஆளு போயிடும். சரியா? அப்படி தப்புனை உள்ள வச்சு என்ன பண்ணோம்? அடக்கம் பண்ணப்பட்டு உடனே எடுத்துறோம். அப்ப கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். அப்ப கிறிஸ்துவோட ஒரு மனுஷன் எழுந்திருக்கிறான் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிற. அப்படித்தானே போன வாரம் வாசிச்சோம் இல்ல? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அவர் என்ன பண்ணாரு? அவர் உயிரோடு எழுந்து வானத்தில் ஏறி பிதாவுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். என்னது மேலானது? கிறிஸ்துவோட நம்ம எழுந்திருக்கோம் அப்படின்னா நம்முடைய பார்வை, சிந்தை எல்லாம் எதை குறிச்சு இருக்கணுமாமா? மேலானவைகளை குறிச்சு இருக்க வேண்டும். 2வது வசனம் வாசிக்கலாம். 2 பூமியில் உள்ளவைகளை அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குரிய மனுஷனை போல நீங்க வாழாதீங்க. நீங்க மேலான மனுஷனை நாடுங்க. மேலானவைகளை தெரிந்து கொள்ளுங்க. பூமியில உங்களுக்கு என்ன தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுக்கு பூமியில என்ன வாங்கணும், என்ன கொடுக்கணும், உங்களுக்கு என்ன எல்லாரும் தெரியும். ஆனா நீங்க தேட வேண்டியது அதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. என்னது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். வலது பரிசுத்தில் உள்ளவைகளை நாடுங்கள். 3வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைத்து நிற்கிறது. நீங்க மரிச்சிட்டீங்க. உங்க ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழும் போது உங்க ஆசைகளையும் உங்கள் பாவத்தையும் செய்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இஷ்டப்படி வாழ்ந்துட்டீங்க. எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் பூமிக்கு மரித்து விட்டீர்கள். பூமிக்குரிய சுவாபத்தில் நீங்க மரிக்கப்பட்டு தேவனுக்குரியவர்களாய் மாறும்படிக்கு உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்ப ஞானஸ்தானம் பெறணுமோ, எப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அதுக்கப்புறம் நம்முடைய விருப்பம் பழைய மாதிரியே பாவத்துக்கே போயிடக்கூடாது. பழைய மாதிரி அந்த சுவாபத்துக்கே இருந்துக்கூடாது. பழைய பாவத்தையே தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இயேசுவின் மூலமாக எல்லா பாவத்தையும் ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற. அன்னைக்கும் குடிச்சிட்டு இருந்தேங்க, இன்னைக்கும் குடிச்சிட்டு இருக்கிறேன். அன்னைக்கு குடியும் பீடியுமா இருந்தது, நீ குடியை விட்டுட்டு பீடி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறேன். அப்படியா? இல்ல. நம்முடைய வாழ்க்கையில அன்னைக்கு எதெல்லாம் நம்ம அடிமைத்தனமா இருந்தோமோ, எதெல்லாம் பாவமா இருந்ததோ எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படுத்தி அதையெல்லாம் காலின் கீழே மிதித்து ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அன்னைக்கு 4 படம் பார்ப்பேன், இன்னைக்கு 1 படம் தான் பார்ப்பேன். அப்படியா? எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ இந்த பூமிக்குரிய காரியம் கவர்ந்து இழுக்கும். நம்ம ஜெபிச்சதெல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னும் பழைய மனுஷனை போலவே பழைய அந்த பாவத்தையே செய்துவிட்டு சபைக்குள் இருந்துன்னு வச்சுங்களேன், கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். இன்னும் நமக்குள்ள பழைய மனுஷனுக்குரிய சுவாபங்கள் காணப்பட்டு வேஷம் போட்டிருந்தோன்னு வச்சுங்களேன், வரும்போது ஆவிக்குரியவனாய் இங்க வந்து காணிக்கிறது. உலகத்துக்குள்ள போனா பூமிக்குரியவனாய் வேஷம் போட்டுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நாள் வரும் உங்க வாழ்க்கையில நீங்க படக்கூடிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்க்கும்போது ஐயோன்னு அழுக தோணும். ஏமாத்தாதீங்க. கர்த்தருடைய சமூகத்துல வந்து மண்டியிடுங்க. ஜெபம் பண்றதுக்கு ஆண்டவர் சமூகத்துல போய் அமர்ந்துருங்க. நீங்க பாவத்தோடவே கை கோர்த்து கொண்டு எனக்கும் உலகத்துக்கும் தொடர்போடு கூட நீங்க வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஒரு நாள் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் இருக்குது. நீங்க ஜெயிக்கக்கூடியவர்களாய் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேஷம் போடுறதுக்கு அல்ல, நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 4வது வசனம்.
நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நம்முடைய ஜீவனாய் இருக்க கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமா, நீங்க மண்ணுக்குரிய ஆசைகளை நிறைவேற்றாம விண்ணுக்குரியவர்களாய் நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே, அதான் ஆவிக்குரிய சரீரம் இல்ல, பூமிக்குரிய சரீரம் இல்ல, ஆவிக்குரிய சரீரமாய் நீங்கள் சரீரம் மாறும். அல்லேலூயா. நீங்க ஜீவனாகி கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அடுத்த வசனம் 5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற பூமிக்குரிய உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். என்ன மேல உண்டாகுதாமா? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை ஆகிய பொருளாசை இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போட வேண்டும். கண்ணு பாக்குதா, கால் ஓடுதா, கை செய்யுதா, சிந்தையில வருதா, எல்லாவற்றையும் அழித்து போட தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் உருவாக்கிற. ஆகையால் இந்த மாதிரி தேவனை விட்டு பூமிக்குரிய காரியத்தின் மேல ஆசையை தூண்டுகிற பூமியில அந்த அவயவங்களை நம்ம என்ன பண்ணோம்? அவனை அழித்து போட வேண்டும். மொபைல் ரொம்ப நேரம் பார்க்கறதுனால பாவம் பண்றோம் அப்படின்னா மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுருங்க. அது உங்களிருந்து ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. சரியா? நீங்க உலகத்துல 10,000 சம்பாதிச்சாலும் உங்க ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்ட என்ன லாபம்? மொபைல் உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குதா? தேவையில்லாத நேரத்தில் நீங்க பாக்குறீங்களா? உங்களை பாவத்தை கொண்டு வருதா? அதை கொஞ்ச நேரம் சைலண்ட் போட்டு வச்சிருங்க. அதனால ஒரு 5,000 நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, 10,000 நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, உங்க ஆத்மா காக்கப்படும். அந்த அவயவத்தை கட்டுப்படுத்த நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். உங்க கண்கள் அப்படி இருக்குதா? ஆண்டவர் சமூகத்துல நீங்க அதான் நிறைய நேரங்களை சொல்லுவேன். யூத் இருக்கும் போச்சுன்னா பஸ்ல ஏறிட்டு வச்சு கண்ணை முடிக்க வந்துக்கும். எதுக்கு கண்டதையும் பார்த்துக்கிட்டு என்ன பண்ணோம்? யாரும் ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன் கண்ணை முடி வச்சிருக்கேன் கேட்பாங்க கண்டக்டர் வந்து. இல்ல வந்தா கண்ணை முடிக்க வந்துக்குவோம். மொபைலில் ஹெட்ஃபோன் நினைச்சு போட்டுட்டு அவனை மீதியாக கொட்டுட்டான். அவன் பாட்டு என்ன வச்சு கொடுத்தாலும் நான் பிரைவேட் வண்டியில் ஏறவே மாட்டேன். நிறைய பேர் பிரைவேட் வண்டி தான் ஏறுறது. ஏறி போட்டு ஐயோ பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்றது? அதுக்கு வேண்டியே சில பேர் நின்று கவர்மெண்ட் பஸ் எல்லாம் விட்டுருவாங்க, பிரைவேட் வண்டி ஏறுவாங்க. ஏன்னா பாட்டு கேட்டு போலாமல்ல. சுயம் நம்முடைய ஆசை. நான் அதனால கவர்மெண்ட் வண்டியில் இருங்க, பாட்டே வராது. ரெண்டாவது போயிட்டா நீங்க அங்கேயும் வேடிக்கை கண்ணை முடிக்க வந்துங்க. நம்ம பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ள நம்ம விபச்சாரத்தையும் அசுத்தத்தையும் மோகத்தையும் துர் இச்சையும் விக்கிரகாராதனை பொருளாசையும் உண்டு பண்ணுகிற அவயவங்களை அழித்து போட வேண்டும். நாம தான் கட்டுப்படுத்தணும். ஆண்டவருக்கான வழிவாசலை கொடுப்பாரு, நாம தான் அதை கீழ்ப்படுத்த வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு நீங்க நடக்க வேண்டும் என்று சொன்னீங்கன்னா உங்க தேவனுக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். உலகம் விடாது. ஐயோ இன்னைக்கு தான் லேட்டஸ்ட் வந்திருக்குது, ஐயோ இன்னைக்கு தான் உனக்கு தெரியுமா அப்படி நம்மளை வந்து ஏத்துவாங்க. அமைதியார் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படி என்ன பண்ணிடணும்? அப்படியே அமைதியம் போயிடணும். உலகத்துக்குரிய வேஷத்தை போடுவதற்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்தும் பாய் வாழ்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவன் ஆமா இப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அவயவங்களை தரித்து போடாம இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். அப்ப தேவனை எதுக்கு ஏற்றுக்கொண்டுக்கிறோம்னா தேவன் உலகத்துக்குரியவர்களாய் அல்ல, தேவனுக்குரியவர்கள் சுபாவத்தினுடைய பிள்ளைகளாய் மாறுபடி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகளை நாம் இன்னும் தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருந்தா தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு உலகத்துக்குரிய காரியத்தை நீங்க செய்து கொண்டிருந்தா கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். எச்சரிக்கை இருக்கு. அடுத்த வருஷம் வாசிக்கலாம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னால இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால நம்மள செய்தோம். அது இல்லைன்னு சொல்லு, வேதம் அது சொல்லுது. நீங்க முற்காலத்திலே அப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க. ஆனா இயேசுவை தரித்து கொண்டு அவரோடு கூட நீங்க எழுந்தது உண்டானால் உலகத்துக்குரியவர்கள் எல்லாம் நீங்க ஒதுக்க வேண்டும். உலகத்தின் காரியத்தை மேல் நீங்க நாட்டம் வைக்க கூடாது. மேலானவருடைய சிந்தைக்கு ஒப்பதாய் உங்க சிந்தைகளை மாற்ற வேண்டும். மேலாதனவே நாட வேண்டும். நீங்கள் முற்காலத்திலே நீங்க பூமிக்குரியவர்களாக இருந்தீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நீங்க பூமிக்குரிய எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தீங்க. உங்க சுய இச்சையும்படியா வாழ்ந்து கொண்டிருந்தீங்க. என்ன வேணா பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது இவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனா அடுத்த வசனம்,
இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். எதெல்லாமா? இப்பொழுதோ கோபம், மூர்க்கம், பொறாமை, உங்க வாயில் பிறக்காதலாகாத தூஷணமான வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விடுங்கள். நேரமான அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா போறேன். அடுத்த வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு பழைய மனுஷனுக்குரிய கிரியைகளை நீங்கள் செய்தாதிருங்கள். களைந்து போட்டு, அதனா பழைய மனுஷனுக்குரிய கிரியைகள் தான் என்ன பண்ணியிருந்தோம்? உலகத்தில் இருந்த போது இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? பழைய மனுஷனை தரித்துக் கொண்டு பழைய மனுஷனுக்குரிய கிரியைகளை செய்து கொண்டிருந்தோம். எப்ப இயேசுவோட நம்ம உயிரோட ஞானஸ்தானம் எடுத்தோமோ அதுக்கப்புறம் புதிய மனுஷனை கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். அப்ப நாம் என்ன பண்ணோமா? ஒருவருக்கொரு பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கையிலும் கலந்து போடுங்கள். இன்னும் சில பேருக்குள்ள இன்னும் பொய் சொல்றதுல இருக்குது, குறை சொல்றது இருக்குது, இந்த குற்றப்படுத்துகிறது. 8வது வசனம் வாசிக்கல. 8 வசனம். இப்பொழுதோ கோபம் இருக்குது, மூர்க்கம் இருக்குது, பொறாமை இருக்கு, தூஷணமான வார்த்தைகள் இருக்குது, வம்புவான வார்த்தைகள் இருக்குது. இவைகள் எல்லாம் விட்டு பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனுக்குள்ள சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். 10வது வசனம் வாசிக்கலாம். 10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆவிக்குரியவனா நீங்க வாழ வேண்டும்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம யாருடைய சாயலாய் மாறணுமா? நம்மை உண்டாக்கியனுடைய சாயலாய் மாற வேண்டும். அதான் இயேசுவை போலதான் மாறணும் ஆசைப்பட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படிதானே? தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பே, நானும் தேவனோடு இருப்பே. அப்ப தேவ சாயலாய் ஆகும்படியாகத்தான் வந்திருக்கிறோம். அப்ப பூமிக்குரிய சாயலை கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம ஜெயிக்க வேண்டும், களைந்து போட வேண்டும், விட்டுவிட வேண்டும், விலக வேண்டும். அதான் பழைய சந்ததியை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகி வாழ வேண்டும். கர்த்தர் சொல்றார். அவன் பண்ற மாதிரியே நாங்களும் பண்ணிட்டு இருந்தா நமக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப தன்னை உருவாக்கினருடைய சாயலுக்கு ஒப்பான பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் சொல்லப்போனா அவருடைய சுபாவத்தை, அவருடைய சாயலை நாம கிறிஸ்துவ வாழ்க்கையில அன்பை காண்பிக்க வேண்டும். என்ன காணிக்கணும்? ஒரு வசனம் கூடி கொலோசியர் 3:12 வாசிக்கலாமே. கொலோசியர். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. ஆமா, நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? தேவ சாயல் என்னது? தேவ சாயலாய் மாற வேண்டும் கர்த்தர் சொன்னாரு. அப்ப ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு. இதுதான் தேவனுக்குரிய சாயல். உருவாக்கிய நம்மை உண்டாக்கின தேவனுடைய சாயலை நீங்கள் தரித்துக் கொண்டு பூமியில வாழ்வீங்க. ஆனா பூமிக்குரியவனா இருக்க மாட்டீங்க. தேவனுக்குரிய சுபாவத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள். மன்னிப்பீங்க, மறப்பீங்க, விட்டு கொடுப்பீங்க, கீழ்ப்படிவீங்க, எல்லாவற்றையும் வெறுப்பீங்க, தேவனை பிரியப்படுத்தி வாழ்வீங்க, பிதாவை திருப்திப்படுத்தி வாழ்வீங்க. அதனால தான் அது 3வது வசனம் சொல்லுது. கொலோசியர் 3:1 வாசிக்கலாமே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் என்ன இருக்குது? அப்படி அதையே நீங்க நாடுங்க சொன்னார்ல, அதையே நீங்க தேடுங்க சொன்னார்ல. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள். கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய பிதாவுடைய வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 1:2 வாசிக்கலாமே. 1:2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பூர்வ காலங்கள் தொட்டே கர்த்தர் சொல்லிட்டு இருக்காரு. மேலானது என்ன வச்சிருக்கிறேன் அப்படின்னா பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசி மூலமாய் முன்னறிவிக்கப்பட்டு. 2வது வசனம். திருவுளம் பற்றின தேவன் சொல்லிட்டே இருக்காரு.
மேலானவை நாடுங்க, பரலோகத்துக்குள்ள தேடுங்க சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் ஊழியக்காரர் மூலமாய் அநேக அப்போஸ்தலர் மூலமாய் எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட காரியங்களை நாடுங்கள். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கும் திருவுளம் இந்த கடைசி நாளில் இயேசு மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது என்னன்னா, இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டுதான் உலகங்களை உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய மகிமையின் பிரகாசம். இவர் யாரு? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசமா இருக்கிறார். வலது பாரசில் உட்கார்ந்திருக்காருல்ல, இயேசு அங்க போய் உட்கார்ந்திருக்காருல்ல, அந்த வலது பாரசில் எப்படி இருக்காருன்னா, இவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசம், பிதாவுடைய மகிமையின் பிரகாசமாகவும் அவருடைய தன்மையின் சொரூபமாகவும் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய். அப்படின்னா வலது பாரசில் அமர்ந்திருக்காருல்ல, அவர் எப்படிப்பட்டவராக இருக்காருன்னா பிதாவுடைய மகிமையின் பிரகாசம் உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா அது மாத்திரம் இல்ல, அவருடைய தன்மையின் சொரூபமாய். சொரூபம் என்னது? என்னை போலவே ஒரு பொம்மை, அப்படித்தானே? உங்களை போலவே ஒரு இதுதான், அதுவே நம்ம சொரூபம்ங்கிறோம். அப்ப என்னை போலவே இருக்கக்கூடிய ஒரு நபராய் இயேசு வலது பாரசில் அமர்ந்து, பிதாவை போலவே அவருடைய வலது பாரசில் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா அவர் தன்மையின் சொரூபம். அவருடைய தன்மை என்னது? அவர் கோபப்பட மாட்டார். பிதாவாகிய தேவன் இயேசுவும் கோபப்பட மாட்டார். அப்ப பிதாவாகிய தேவன் மன்னிப்பாரு, இயேசு மன்னிப்பாரு. நம்ம இயேசுவை குணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிதாவுடைய குணத்தை வெளிப்படுத்தக்கூடியபடியாகவே என்ன பண்ணியிருக்காரு? தேவனுடைய வலது பாரசில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய சொரூபம் சொல்லப்போனா பிதா எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்ட அதே குணத்தை உடையவராய் கிறிஸ்து எங்க இருக்காரு? பிதாவுடைய வலது பாரசில் அமர்ந்திருக்கிறார். அந்த சுவாபத்துக்குரியவர்களாய் நீங்கள் மாறுங்கள். அதான் பிதாவுடைய வலது பாரசில் இருக்கிற மேலானவைகளை நீங்கள் நாடுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. என்னது? பிதாவுடைய சுரூபம். அதாவது இவர் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய மகிமையின் பிரகாசம். அப்ப நாமும் மகிமையின் பிரகாசம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அவருடைய தன்மையின் சொரூபம், அவர் என்னெல்லாம் தன்மை இருக்குதோ அதான் கொலைசியர் வாசிச்சம் இல்ல, கொலைசியர் 3:12 வாசிச்சம் இல்ல. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொள்ளுங்கள். வலது பாரசியத்தில் என்ன இருக்குது அப்படின்னா சாந்தம் இருக்குது, அந்த கிருபை இருக்குது, பொறுமை இருக்குது, நீடிய சாந்த இச்சையடக்கம் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் மேலானவைகளை நீங்கள் நாடி கீழானவைகளை கீழ்ப்படுத்தி அதை தரித்து கொண்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய அந்த ரூபமாய் சொரூபமாய் இருக்கிற இயேசுடைய சொரூபமாய் இருக்கக்கூடிய நீங்கள். அப்ப கிறிஸ்துவின் சுவாபம் நமக்குள்ள வந்துருச்சா இல்லையா? ஆசை இச்சை எல்லாத்தையும் மேற்க, அதாவது தேவனுடைய நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசியத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். என்ன மேலானதுக்கு? இயேசு அங்க இருக்கிறார். இயேசுடைய குணம் என்ன? அதை நீங்கள் நாட வேண்டும், அதை நீங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அப்ப மேலானகளை நாடுபடியாகத்தான் இந்த மண்ணான சரீரத்தை கீழ்ப்படுத்தி விண்ணுக்குரியவர்களுடைய சுவாபத்தை வெளிப்படுத்தத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்குள்ள கோபம் வரும்போதெல்லாம் பொறுமையை இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாம் பாவம், அதெல்லாம் பாவ மனுஷனுக்குரிய சுவாபங்கள். கோபம், எரிச்சல், வைராக்கியம், சண்டை, இந்த மாதிரி துரிச்சைகள், ஆசைகள், விருப்பங்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவை. அதெல்லாம் மாம்சத்துக்குரியவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய காரியம். நீங்க கிறிஸ்துவை உடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால், நீங்க ஞானஸ்தானம் மூலமாய் கிறிஸ்துவோட கூட பாவத்தில் அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட நீங்க நீதிக்கு பிழைக்க முடியாது எழுந்தது உண்டானால் நீங்கள் மேலானவைகளை நாடுங்கள். தேவன் உன்னதத்தில் வைத்திருக்கிற அந்த மேன்மையான குணங்களுக்கு உரிய பிள்ளைகளாய் மாறுங்கள். உங்களுக்கு கோபம் வராது. உங்களுக்கு சண்டை வரக்கூடிய சூழல் வரும்போது அதை குறைக்கிறதுக்கான சூழலை உருவாக்குவீங்க. நீங்க வீட்டில் சமாதானம் இருக்க பண்ணுவீங்க. ஒன்று சிலது இழந்தாலும் பரவாயில்ல, சமாதானம் வந்தா போதும் நினைப்போம். இல்ல, நான் அதை அடைஞ்சே தீர்வேன் சொல்லி என்ன பண்ணது? வைராக்கியமா நான் இல்லை சாப்பிட்டே ஆவேன்னு சொல்லி என்ன பண்ணணும்? அந்த ஆசைகளை கட்டுப்படுத்த முடியாதபடி வீட்டில் பிரச்சனை கொடுக்க வர மாட்டோம். அப்ப கொலைசியர் 3:1 சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அது என்னன்னா எபிரேயர் 1:3 வாசிங்களேன். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய
தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே தம்முடைய பாவங்களை நீக்கும் சித்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். உன்னதத்தில் உள்ள வலது பாரிசத்தில் உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் அவருடைய சொரூபமாய் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய அதே குணமுள்ளவர்களாய் உட்கார்ந்திருக்கிறார். பிதாவுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, பிதாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய எல்லா சுவாபத்துக்கு பங்குள்ளவராய் என்ன பண்ணியிருக்காரு? உலகத்தை ஜெயிச்சு கடைசி சத்துருவையும் ஜெயிச்சு அவர் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்காரு. நீங்களும் அந்த மாதிரி ஜெயிச்சீங்கன்னா அந்த குணத்துக்குரிய பிள்ளைகளாய் பூமியில் இருக்கும் போதே வாழ முடியும். நீங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் மறுரூபமாக்க முடியாய் இரண்டாவது வருகிலே ரகசிய வருகிலே தம்மோடு வைத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. நீங்க மண்ணுக்குரிய வேஷத்தை தரிச்சு கொண்டு கைவிடப்பட்டுருவீங்க. சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், நல்லா தசமபாகம் கொடுத்திருக்கலாம், காணிக்க போட்டிருக்கலாம், வார வாரம் வந்திருக்கலாம். ஆனா இந்த சுவாபம் குழுக்கள் உருவாகாம இருந்துச்சுன்னா, நீங்க இயேசுவை தரித்து கொண்டு உலகத்தினுடைய ஆசைகளையும் இச்சைகளையும் அடக்காதபடிக்கு உங்களுடைய விருப்பத்தின்படியாக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னா கைவிடப்பட்டு விடுவீர்கள். இரண்டாவது வருகை மிக சமீபமாய் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு இந்த பாவம் உலகம் போற போக்கிலேயே இழுத்து கொண்டு அடிக்கிற அடியிலே நம்ம போயிருக்கோம். நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய பிள்ளைகள், இந்த உலகத்தின் வீசக்கூடிய ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் இந்த காமங்களுக்கும் விகாரங்களுக்கும் எல்லாம் விலகி தேவனை மாத்திரம் பிரியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் வாழ்வதற்காய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பாரசத்தில் வீட்டிருக்கிற தேவனுடைய மேலானவைகளை நாடும்படி, மேலான சுவாபங்களை வெளிப்படுத்தும்படி, மேலான கிருபைகளை வெளிப்படுத்தும்படி நாம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால அந்த தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னா என்னெல்லாம் தன்மைனா 3:12 வாசிக்கலாமே. 3:12 கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியரும், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக்கொண்டு வசிங்க ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறை இருந்துச்சுன்னா கிறிஸ்துவுடைய சுவாபம் மன்னிக்கிற சுவாபம், அந்த சுவாபத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க. என்னது? ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவருக்கு குறை உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இதுதான் பிதாவுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலான கிருபை. அதை நீங்க வெளிப்படுத்த வேண்டும், அதை நாட வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிக்கணும். கிறிஸ்து விட்டு கொடுத்தது போல நீங்க விட்டு கொடுக்கணும். கிறிஸ்து தாழ்ந்தது போல நாம தாழ்த்தப்படணும். நான் தான் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன மாறுதட்டி நடக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சுவாபத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை பாரணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம என்ன வச்சிருக்காரோ அந்த காரியத்துக்கு நேராய் நம்ம 2 கொரிந்தியர் ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்துல 33 வாசிங்களேன். 15:33. 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள். சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நல்லொழுக்கங்களை கெடுக்கக்கூடிய ஆகாத சம்பாஷணை. இது கீழே தான் சொல்லியிருக்கு. மண்ணான மனுஷனுக்குரிய சுவாபம் அதே அதிகாரத்தை வாசிச்சோம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். தேவையில்லாம பேசியே நிறைய பேர் நரகத்துக்கு போற ரெடியா இருக்கிறாங்க. தேவையில்லாத பேசியே, பார்க்காதத பார்த்த மாதிரி பேசியே, கண்ணும் காது மூக்கும் வச்சு பேசி ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும், தேவனுடைய சுவாபத்தை கெடுக்கும். அதனால யாரும் நீங்க தேவையில்லாத பார்த்து அதை அதிக பேச்சினால் பாவம் இராமல் போகாதுன்னு வேதம் சொல்லுது. அதனால ரொம்ப நீங்க பேசி வளவளன்னு பேசி நீங்க பாவத்தை சம்பாதிக்காதீங்க. மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்டு விழித்துக்கொண்டு தெளிந்தவர். இதனால உங்க வாழ்க்கையில பாவம் வரும், நரகத்துக்கு பிள்ளைகளாய் மாறி விடுவீர்கள். அதனால ஆகாத சம்பாஷணை செய்து நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்ட விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்கள் வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். நீ அந்த வசனம் நான் சொன்னது இந்த எல்லாமே தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய மாம்சத்துக்குரிய காரியம். ஆகாத சம்பாஷணை, தேவையில்லாத பேச்சு,
அடுத்தவனை குறித்து உங்க வாழ்க்கையில பேசவே கூடாது. அடுத்தவனை குறித்து உங்க வாழ்க்கையை குற்றப்படுத்தவே கூடாது. நல்லதும் செய்யக்கூட சொல்லக்கூடாது, குற்றம் செய்யாதீங்க, அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் ரொம்ப அடிக்கடி சொல்லிட்டே இருக்கிறேன், நிறைய ஆகாத சம்பாஷணை, அடுத்தவனை குறித்து குறை சொல்றது, பார்க்காத காரியத்தை குறித்து பார்த்த மாதிரியே பேசுறது, கற்பனையில சில காரியத்தை பேசுறது, அவங்க பண்ணியிருப்பாங்க செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். நம்ம தேவ சமூகத்தில் பாவம் செய்யாமல் நீதி கேட்ட விழித்து கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பரிசுத்தில் உள்ள, தேவனுக்கு அடுத்த வலது பரிசுக்குள்ள அந்த மேலானவைகளை நாடுங்கள். அந்த மேலான கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கார்? வலது பரிசு எப்படி இருக்கிறாரமா? அன்பின் சொரூபமாக, மன்னிக்கிறவராக, மறக்கிறவராக, விட்டு கொடுக்கிறவராக, சாந்த குணம் உள்ளவராக, பாவத்தை ஜெயிக்கிறவராக அவர் தேவனுடைய வலது பரிசுத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். நீங்க ஜெயிக்கிற வர, அதான் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்திருங்க. நான் பிதாவை நோக்கி என்ன சொன்னாரு? என்னுடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீ ஆளுகை செய்ய, நீ தேவனுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்துருங்க சொல்லி ஏன் இயேசுவை பார்த்து பரிசுத்தாவியான சொன்னாரு? நான் இவன் இந்த பூமியில் இருக்க மனுஷனை ஜெயிக்கக்கூடியவனாய் மாற்றி, கடைசி சத்துருவையும் ஜெயிக்கக்கூடியவனாய் மாற்றி அமர்ற வர நீங்க பிதாவின் வலது பரிசுத்துக்குரிய இயேசுவை பார்த்து ஆவியானவர் சொல்றாரு, நான் இவனை ஜெயிப்பிக்கவனாய் மாற்ற வர நீ கொஞ்சம் அங்கேயே இருங்க ஆண்டவரே. நீங்க வந்துட்டீங்கன்னா இவன் கைவிடப்பட்டுருவான். இயேசு வந்துட்டார்னா ரகசிய வரிவில கைவிட்டு விடப்பட்டுருவோம். நாம் இன்னும் உலகத்தை ஜெயிக்கல, சுவாபத்தை ஜெயிக்கல, இன்னும் நம்முடைய தன்மைகள் இன்னும் ஜெயிக்கல. அந்த கடைசி சத்துருவை ஜெயிக்கிற வர நாம் உலகத்தில் போராட வேண்டியதா இருக்கிறது. அதனால இந்த கடைசி சத்துருவை அல்லது நம்ம உலகத்தில் ஜெயிக்க வேண்டிய சத்துருக்களை ஜெயிக்கிற வர பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட நாம் ஜெயிக்கும்படியாகத்தான் ஆவியானவர் பிதாவாகி தேவனையும் இயேசுவும் சொல்றாரு, சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீங்க வலது பரிசுல அமர்ந்துருங்க. நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த பாவத்தோடு வாழக்கூடிய எல்லாரும் கைவிடப்பட்டுருவோம். பாவத்தோடு கை கோர்த்து கொண்டிருக்கிற நாம் எல்லாம் கைவிடப்பட்டு நித்திய நரகத்தினரை போய் விடுவோம். அதனால தான் இயேசு வராமல் தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு வருஷம் கூட இருக்குல்ல, ஏன் கர்த்தர் தாமதித்துக் கொண்டிருக்கிறார் என்று நீங்க சொல்றது போல இல்ல, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்படும்படி, இன்னும் அநேகர் தேவனை ஏற்றுக்கொள்ளும்படி, இன்னும் பரிசுத்தமாய் வாழும்படி கர்த்தர் வராமல் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலே நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் தேவனுடைய வலது பரிசுத்தில் உள்ள மேலானவைகளை நாட வேண்டும். அந்த குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டும். நாம இன்னும் உலகம்னு அதன்படியாகவே ஓடாதபடிக்கு உங்களுக்கு தேவையான எல்லாம் அவர் தருவார். உங்களுக்கு எல்லாம் தருவார், தரவே மாட்டான் இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்ததை நீங்க தேடுங்க. தேவனுக்கு பிரியமானதை தேடுங்க. தேவனுடைய விருப்பம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதன்படியா நீங்க வாழ நீங்க தீர்மானித்து ஓட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில என்ன தேவையா இருந்தாலும் அவர் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அதுல இடையில உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நடந்தாலும் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்துல நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளையிலும் திருமுகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, எங்களை மேலானவைகளை குறித்து ஓட கிருபை செய்வீராக. உலகத்தின் காரியத்தை ஜெயிக்க உதவி செய்வீராக. சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வலது வருஷத்தில் வீட்டிருப்பீராக என்று சொன்னது போல நாங்க உலகத்தை ஜெயிக்கக்கூடிய பிள்ளைகளா எங்களை மாற்றுவீராக. கடைசி சத்துரு மரணம். அதுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் ஆசைகளையும் இச்சைகளையும் ஆண்டவரே, உலகத்தின் மனுஷனுக்குரிய எல்லா வேஷங்களையும் நாங்கள் களைந்து போட்டு விண்ணவருக்குரிய சுவாபத்தின் பிள்ளைகளாய் மாற தேவன் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்தில் வரக்கூடிய ஆசைகளை, கோபத்தை, ஆண்டவரே வெறுப்புகளை, விருப்பங்களை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் கீழ்ப்படுத்தி நீர் ஜெயித்தது போல நாங்களும் ஜெயிக்க அபிஷேகத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் துணை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். மேலானவர்களை நாடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்துக்குரியவருடைய வேஷத்தை நாங்கள் தரித்துக் கொள்ளாதபடிக்கு இந்த மண்ணுக்குரியவுடைய வேஷம் நாங்களும் தரித்துக் கொண்டு நாங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தாதபடிக்கு எங்க சுவாபத்தை நீங்க மாற்றுங்க. எங்கள் நடைகளை நீங்க மாற்றுங்க. எங்க உடைகளை நீங்க மாற்றுங்க. எங்க குணங்களை நீங்க மாற்றுங்க. எங்க செயல்களை நீங்க மாற்றுங்க. எங்க பேச்சை நீங்க மாற்றுங்க. எங்க பார்வையை நீங்க மாற்றுங்க. எல்லாவற்றையும் நீங்க மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்துக்காகவே ஓடி உலகத்திற்காகவே வாழுகிற வாழ்க்கை அல்ல, நாங்க தேவனுக்காய் ஓடி தேவனுக்காய் வாழும்போது எங்கள் தேவன் பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். நம்ம வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், திருமண காரியமா இருக்கலாம், குழந்தைகளா இருக்கலாம், நம்முடைய வீடு வாசல் கார் பங்களா எல்லாம் கொடுப்பாரு.
ஆனா முதலாவது நம் தேவன் நாம மகிமைப்படும்படியாக தேவனை பிரியப்படுத்துவர்களாய் மாற நாமே அர்ப்பணிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளை திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் நீ பேசி இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருடைய மனுஷனும் நாம மேலானவர்களை நாட கிறிஸ்துவோடு கூட எழுந்தது இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்மை தரித்து கொள்ள உதவி செய்வீராக. இந்த உலகம் இன்றைக்கு அநேக வேஷங்களை காண்பித்துக் கொண்டு இழுத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்துக்குரிய ஆசைகளும் இச்சைகளும் இந்த பிள்ளைகளை தொடாதபடிக்கு எல்லா கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாப்பீராக. சிந்தை ஆட்கொள்வீராக, எண்ணங்களை ஆட்கொள்வீராக, சரீரங்களை ஆட்கொள்வீராக. அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு இது தேவ ஆலயம் என்பதை அறிந்து கொண்டு பாவத்தை செய்யாதபடிக்கு, பாவத்தின் காரியங்கள் இந்த சரீரத்தில் காணப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும், பரிசுத்தமாய் நடக்க உதவி செய்யும், பரிசுத்தமாய் ஆண்டவரே உமக்கு பிரியமான செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுக்க எங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதி கனமகிமையும் அனைத்தும் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.